நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆவியானவர் பேசுவார், நாம் காத்திருக்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நம்ம தேசத்துல நிறைய ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு வியாதி முடிஞ்சா இன்னொரு வியாதி. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் மாஸ்க் போட்டுருங்க. தயவு செய்து வேற நம்ம பதிவு பண்றோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கட்டணும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் ஆபத்துகள் தான், விக்கினங்கள் தான், போராட்டங்கள் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை கேள்விப்பட்டது கூட இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா ஆபத்து தான். எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்தாக இருக்கிறது. வலது பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, கொரோனான்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு புது வியாதின்றாங்க. இப்படி ஆபத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நேரத்துல அருமையான வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியா இருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம அதைத்தான் விரும்புகிறோம். நான் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணுங்க, நான் ஒரு பிரச்சனை இல்லாம வாழணுங்க, ஆபத்துக்கு நான் பயப்படுவேன். இன்னைக்கு பாருங்க, தேசம் எங்கும் என்ன தெரியுமா, ஆபத்தை நினைச்சு ஒரு பயம் தான். நமக்கு வந்துருமோன்ற ஒரு பெரிய பயம். இந்த வியாதி வந்துருமோ, நம்மளை தாக்கிருமோ, இந்த பிரச்சனையில மிஸ் ஆயிருமோன்ற அவ்வளோ ஒரு பெரிய பயம். வசனம் சொல்லுகிறது, நீ ஆபத்துக்கு பயப்படாமல் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக என்ன பண்ணுகிறது, நம்மளை எச்சரிக்கை. ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க வேதம் முழுவதும் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, பயப்படாத ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் போதும். எந்த பெரிய ஆபத்து வந்தாலும், அவ்வளவு பெரிய பவுல் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தார், கடல்ல பெரிய கொந்தளிப்பு தான். அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தேவ சத்தம் அவருடைய காதுல விழுந்ததுனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவரால் பயப்பட முடியல. அவர் தைரியமா இருந்தார், பிறரையும் தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு அப்போ ஆபத்துக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா தேவ சத்தம் கேட்கும். அப்படிதானா? அப்ப ஆண்டவர் சொன்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் தான் பயப்படாம இருப்பான். ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும். ஒரு மனிதர் என்னோட பேசுகிற சத்தத்தை கேட்டா, அவர் சத்தத்தை கேட்டாலும் நான் அமைதியா இருக்க முடியும்னா அவர் பேசுகிற சத்தம் என்ன பண்ணணும், எனக்கு கேட்கும். இன்னைக்கு அதே மாதிரி ஆண்டவர் சொல்லி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த எத்தனையோ நாட்கள் நம்ம இந்த மாதத்தை இந்த வருஷத்துல கடந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா என்று சொல்லி கேட்டா நிறைய நேரம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு என்ன இல்லை அப்படின்ற ஆன்சர் நிறைய பேருக்கு வருது. ஆண்டவர் பேசுகிற தேவன். நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறோமே, எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. என் இயேசு பேசுகிற தேவன் மாதட்டி சொல்லுகிறோம். ஆனா திருப்பி நம்மளை ரிட்டர்ன் அடிச்சு கேட்டா, உங்ககிட்ட வந்து ஏசப்பா பேசியிருக்காருன்னு கேட்டா, எப்ப பேசினாருன்னு கேட்டா, நம்ம சொல்றது எத்தனையோ நாள் முன்னாடி பேசினாருங்க, இப்ப பேசியிருக்கிறாரா, ரெகுலரா அவரோட சத்தத்தை நீங்க கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நிறைய நேரம் அமைதி தான் நம்ம வாழ்க்கையில வருதே ஒழிய அவர் சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையேங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரம் சொல்லலாம், நான் வசனத்தை படிக்கும் போது பேசுறாரான்னு. ஒரு சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் பேசுகிறத என்னால என்ன பண்ண முடியல, நிறைய சத்தங்கள் என்னை நோக்கி வரதுனால இதுல ஆண்டவர் சத்தம் எதுன்னு என்னால என்ன பண்ண முடியல, பிரித்தறிய முடியவில்லை என்று சொல்லி நம்ம கலங்கி நிற்கிறோம். பேசக்கூடிய பைபிளையும் நம்ம திறக்கிறது இல்லை, ஜபத்தையும் நம்ம செய்கிறது இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் சத்தம் கேட்கும்? ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சத்தம் வந்து பல விதத்துல கேட்கும். அப்படிதான் ஆண்டவருடைய சத்தம் ஏசப்பா பல விதங்களிலே பேசுகிற தேவன். வசனத்தின் மூலமாய் பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், மற்றபடி என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணும் பொழுது உங்களோடு கூட பேசுகிற தேவன். பட் ஆனா அதை நான் சொல்ல போகிறதில்ல, ஆண்டவர் வித்தியாசமான முறைகளிலே பேசுகிற தேவன். நீங்க மாத்திரம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆயத்தம் என்று சொன்னால், அவர் பேசுகிற எந்த விதத்துல அவர் பேசினாலும் அவருடைய சத்தத்தை நீங்க உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும்
பிள்ளையுடைய சத்தம் பெற்றோருக்கு என்ன பண்ணும்? நிச்சயமா பார்த்து அதுல எவ்வளவு பிள்ளைகள் இருக்கட்டும், 100 பிள்ளைகளுக்கு நடுவுல உங்க பிள்ளை இருந்தா அவங்க பிள்ளை சத்தம் உங்களுக்கு கேட்குமா கேட்காதா? டெஃபினட்டா கேட்கும். இல்லையா? எத்தனை பெண்கள் இருக்கட்டும், உங்க மனைவியுடைய சத்தம் உங்களுக்கு கணவனுக்கு கேட்கும். எத்தனை ஆண்கள் மத்தியிலே தன்னுடைய கணவன் இருக்கும்போது அவன் கூப்பிடுகிற சத்தம் ஒரு மனைவிக்கு கேட்டுருது. எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருந்தாலும் நம்ம பேரை சொல்லி கணவன் கூப்பிட்டானே டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? இந்த கூப்பிடுறாங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலக சத்தங்களில நம்ம அவ்வளவு வித்தியாசப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை போலவே என் இயேசுவோட சத்தத்தை அவர் எந்த விதத்துல பேசினாலும் நான் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் கேட்கிறேனா, நான் கேட்டு இருக்கிறேனா என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியை போட்டு நாம் கடந்து சொல்வோம். தேவன் உதவி செய்ய. வேதத்திலே பல மனிதர்களோடு தேவன் பல விதங்களிலே பேசி இருக்கிறார். இன்றைக்கு அதை தியானித்த ஆண்டவரே, நீங்க எந்த விதத்துல என்னோடு கூட பேசினாலும் அதற்கு கீழ்ப்படிய கூட அதை ஆண்டவரை நான் கண்டுபிடித்து அதை கடைபிடிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு அந்த சத்தத்தை கேட்க உதவி செய்ய. வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரம். யாத்ராகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று சொல்லி மோசேயுடைய மாமனார் மோசேக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே யார் என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆண்டவராலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஒரு விலையேற பெற்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை அழைத்தார், ஆண்டவர் அவரை வேறு பிரித்தார், ஆண்டவர் அவருக்கு தரிசனங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய காரியங்களை கொடுத்தார். அப்படியே அந்த மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகிறார். எகிப்திலே பல அற்புதங்களை மோசே மூலமாய் செய்து இப்பொழுது வெளியே வந்துட்டாங்க. அல்லேலூயா. வெளியே வந்து செங்கடலை கடந்து இங்க வந்து நிற்கிறாங்க. வந்து செய்யும் பொழுது அப்போ மோசேயுடைய மாமனார் மனைவியை மோசே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. அந்த மாமனார் மோசேயுடைய மனைவி பிள்ளைகளையும் அழைத்து வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. மோசேயுடைய மாமனார் அதை பார்க்கிறார். அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது மோசே எங்கடான்னு போய் பார்த்தா மோசே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. என்ன நடக்குது மோசேயுடைய மாமாவுக்கு ஒண்ணுமே விளங்கல. என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உன்னிப்பா பார்த்துட்டு அப்பதான் மோசே கிட்ட கேட்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது ஜனங்கள் எல்லாம் இப்படி நிக்கிறாங்களேப்பா, நீ மட்டும் நின்றுட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டா மோசே சொல்லுகிறார், மாமா ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்குள்ள வழக்கு சந்தேகம்லாம் வருது, அதனால என்கிட்ட வந்து கேட்க வந்திருக்காங்க மாமா. அதனால நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் எடுத்து சொல்லுகிறதுக்காக நான் இங்க நிக்கிறேன் மாமான்னு சொல்லும் பொழுது மோசேயுடைய மாமா சொல்லுகிறார், பாருங்க, நீ செய்யற காரியம் நல்லதே இல்ல, நீ இப்படி செஞ்சேன்னா இது என்ன பண்ண, உனக்கு ஜனங்கள் தோய்ந்து போவாங்க, உனக்கு பாரமான காரியம் இது ஒன்னால கூடவே. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் மோசையினுடைய மாமனார் மூலமா தேவன் பேசுகிறார். இல்லையா? நல்ல ஒரு காரியத்தை பேசுகிறார் பாருங்க. இதுவரைக்கும் தேவன் தான் மோசையோடு பேசினார். ஒரு அற்புதத்தையும் செய்கிறதற்கு தேவன் மோசை இடத்துல டைரக்டா பேசினார். எப்படி பேசுறார்? கோலை கீழே போடுப்பா பாம்பா மாறும் சொன்னார. அடுத்து என்ன சொன்னாரு? உன் கோலை எங்க போய் வை, தண்ணியில வை, அது என்ன பண்ணும், ரத்தமா மாறும்.
புழுதியில் அடி பேனா வரும், தவளை வரும். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார். பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உன்னுடைய என்ன பண்ணு, ரத்தத்தை என்ன ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை நடக்கால கழிச்சு உள்ள உட்கார்ந்து சாப்பிடப்பா சங்காரதூதன் கடந்து போவான்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுகிறார். இப்படி எல்லாம் செஞ்சு காப்பாத்தினார். அதை விட பெரிய அற்புதம் என்னன்னா, செங்கடலை கடந்து 2ஆ பிளந்தது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து மோசேக்கு வந்து நிற்கிறார். மோசேயோட மாமனார் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, நீ செய்யற காரியம் நல்லதுலப்பா, நீ இப்பெல்லாம் செய்யறது சரி கிடையாது, நல்லதுலன்றது என்னது சரி கிடையாது, உன்னால இது முடியவே முடியாது. நம்ம என்ன சொல்லியிருப்போம், யாரை பார்த்து என்ன காரியம் சொல்றீங்க, என்னால முடியாதா, என்னால முடியாது நான் சொல்றீங்க. நான் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய பார்வோட கண்ணுல விரல விட்டு ஆட்டுன ஆள் நானு. என்ன மாமா அப்படி சொல்றீங்க? வயசாயிச்சு போயிடுச்சுன்னா கொஞ்சம் வருவா போய் அப்படி வந்தாங்க உட்காருங்க. எனக்குலாம் இந்த ஆலோசனை என்ன பண்ண வேண்டாம், போய் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் கேளுங்க என் பவர் என்ன, நான் என்ன செஞ்சேன், முத என்ன பண்ணுங்க மாமா, கேட்டுட்டு வாங்க மாமா. ஒண்ணுமே தெரியாம நீங்க பேசாதீங்க. நான் தினத்தோறும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம் மாமா. நீங்க என்ன மாமா இப்படி வந்து என்கிட்ட சொல்றீங்க? என்ன போல நியாயம் இருக்கு யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன, நான் எப்பவும் ஆண்டவரோட சந்திச்சுட்டு இருப்பேன். ஸோ நான் தான் இந்த ஜனங்களுக்கு நியாயத்தை விசாரிக்க முடியும்னு சொல்லி நாம என்ன சொல்லியிருக்கோம். லேலுயா, நிச்சயமா நம்ம என்ன சொல்லியிருப்போம், அப்படிதான் சொல்லியிருக்கோம். நான் செய்கிறது சரியில்லைன்னு சொல்றீங்களா? எவ்வளவு பெரிய காரியம் நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய வெற்றிகளை நான் அடக்க வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு தேவன் எவ்வளவு விஷயத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த நம்ம வெற்றி பெற்ற சொன்ன ஒரு சில பெருமையை தலையில தூக்கி வச்சுட்டு ஆண்டோடைய சத்தத்தை கேட்க வந்தா ஆண்டவர் நிச்சயமா ஆண்டோடைய சத்தம் உங்களால கேட்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். லேலுயா, இன்னைக்கு நிறைய பெருமையை தலையில தூக்கி வச்சு வெற்றியை தூக்கி வச்சுட்டு ஆண்டவரை பேசுங்க சொன்ன ஆண்டவர் சொல்லுவார், நான் பேசினா கூட எனக்கு என்ன பண்ணாது, என் சத்தம் கேட்காது. நான் எவ்வளவு பேசினாலும் உனக்கு கேட்காது. ஒருவேளை நீங்க நினைக்கணும், ஆமா உண்மைதானேங்க, இவ்வளவு தூரம் ஆண்டவர் பேசின ஆண்டவர் ஏன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மோசையோடைய மாமனாரமா பேசணும்? அவரே பேசிருக்கலாம்ல, கண்டினியூ அவர் தானே பேசிட்டார். ஆரோட அங்கிருந்து கொண்டு வந்ததாகட்டும், ஆரோட இவரோட ஐக்கியப்படுத்தினதாகட்டும், எல்லா விஷயங்களையும் பேசின தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்துல மோசையுடைய மாமனாரை அனுமதிக்க வேண்டும்? லேலுயா, இங்கதான் மிஸ் பண்றோம் நம்ம நிறைய நேரம். லேலுயா, இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட். லேலுயா, நீங்க நிறைய நேரம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் லெவலு ஒண்ணு குறைஞ்சு போல, ஓ வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிடும். லேலுயா, லேலுயா. இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பெருமையை வெற்றிகளை தூக்கி என்ன பண்ணக்கூடாது, வெற்றியை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரிடத்துல வரக்கூடாது. மோசே அப்படிப்பட்ட வெற்றியை தூக்கி தலைமையில வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன, மோசே மாமாவுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டார். நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நீ போமாமா கொண்டாட்டி விட்டீங்களா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க பெற்றோருடைய ஆலோசனை கேட்க முடியல என்ன தெரியுமா? நாங்க படிச்சுட்டோம், பெருமை. நீ படிச்சது 2ஆம் கிளாஸ்மா, நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம அமைதியா இருக்கு. ஒரு பிள்ளைகிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கேட்குறாங்க, நீ என்ன குரூப் எடுக்க போற, என்ன படிக்க போறான்னு, அந்த பிள்ளை என்ன சொல்லணும், எந்த காலேஜுக்கு போக போறேன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா படிக்க உடனே இது என்னது ரீப்ளை அடிக்குது பாருங்க, உனக்குலாம் அது சொன்னாலும் விளங்காது, நீ சும்மா எதனா உனக்குலாம் இது சொன்னாலும் விளங்காது, நீ சும்மா வேலையை பார்த்துட்டு போ. என்ன பண்றான்னு ஒரு பெற்றோர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ இந்த மாதிரி செய், அவங்களும் 4 விஷயத்த படிக்கதான் இல்லையே ஒழிய அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு ஞானம் தெரியுமா அவங்களுக்கு? கழுதை மூலமா கூட ஆண்டவர் பேசுவார். நீ பெரிய 12th படிச்சுட்டோன்னா நீ பெரிய ஃபிளைட்ல பறக்கிற ஆள் கிடையாது. நீங்க பேச வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம், நான் எவ்வளவு தெரியுமா 10th மார்க்கு, நீ 10th தான் மார்க்கு. வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மற்ற பெற்றோர் மூலமாய் தேவன் சொல்லுகிற ஆலோசனை நீ எட்டி உதைக்கிறதுக்கு தான் காரணம். தேவன் தான் அவர்களோடு கூட பேசுகிற. மற்ற நேரத்துல நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, சந்தோஷம். ஒரு சில ஊழியக்காரோட பேச்சையே கேட்க மாட்டான் விசுவாசி. காரணம் வெற்றி பெற்றுட்டாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வரட்டுங்க, ஆண்டவர் ஒரு சில நேரத்துல ஒரு சில ஆட்களை வைத்திருக்கிற உனக்கு ஆலோசனை சொல்லுகிறது. லேலுயா, நீ அந்த சத்தத்துக்கு கீழ்படிச்சுதான் ஆகும். லேலுயா, அதுதான் சொன்னேன், எந்த நேரத்துல யார் மூலமாய் தேவனுடைய ஆலோசனை வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் அந்த ஆண்டவர், ஒரு மனிதன் கண்டினியூவா தேவ சத்தத்தை கேட்பான் என்று சொன்ன
சொன்னால் யார் மூலமாய் வந்தாலும் அந்த சத்தத்தை அவன் கண்டுபிடிச்சுப்பாங்க. மோசே கண்டினியூவா ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு வரப்போய் தான் மோசேனுடைய மாமனார் மூலமா பேசுகிறது. இது எங்க மாமனார் பேசல, மாமாக்குள்ள இருந்த என் ஆண்டவர் பேசுகிறான்னு அவர் கண்டுபிடித்துக் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பல மாசமா ஆண்டவருடைய தொடர்பு இல்லாம திடீர்னு ஒருத்தன் வந்து உனக்கு ஆலோசனை சொல்லும் போது அவனுக்கு கஷ்டமா தான் தெரியும், அது தப்பா தெரியும், நம்ம சொல்றது ரொம்ப ஒஸ்டா தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டோட சத்தத்தையே கேட்கலையே. பெருமை தலைமையில ஏறி நிக்குது பிசாசு சொல்லுவோம், அவன் சத்தத்தை எல்லாம் கேட்காது. சாலமோனுடைய பையனுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? முதியோருடைய சொல்ல என்ன பண்ணாத, கேட்காத. வாலிபர்கள் சொல்லி எங்க அட்வைஸ கேளு. அதனால ராஜ்யமாரமே அவனை விட்டு போச்சுங்க. இன்னைக்கு பிரச்சனையே இல்லை. நீ உன் கூட வளர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அட்வைஸ கேட்காத, உன்னை கீழே தள்ளிடும். வயது முதிர்ந்தவர்களை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தை அது யார் மூலமா கொண்டு வரும், அந்த வார்த்தை கடந்து வரும். நீங்க கண்டுபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும். காரணம் எப்பொழுது நீங்க கண்டினியூவா தேவ சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்துல இருந்து அது எந்த மனிதனை கொண்டு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த ஆலோசனை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. மோசேயுடைய மாமா சொல்லும்போது சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் இப்படி சொல்றேன் கொஞ்சம் கேளு அப்படின்னு கூட சொல்லல. என்ன சொல்றாரு? நீ செய்யறது நல்லதல்ல, நல்ல காரியமே சரி கிடையாதுப்பா, இது ஒன்னால மட்டும் செய்ய முடியாதுன்னே சொல்றாரு. நமக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் வார்த்தை சொல்றீங்க, முடியாது செய்யற காரியம் என்னைக்காவது நீங்க அப்ரிசியேட் பண்ணிருக்கீங்களா? நல்ல விஷயமா தான் அப்ரிசியேட் பண்ணலாம்ப்பா. உடனே நமக்கு கோவம் வந்துடும். நம்மளை பார்த்து தட்டி கொடுக்குறவங்களை பார்த்து சரி அதெல்லாம் ஒன்றா முடியும் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்து நம்ம என்ன பண்றது இல்லை, வெறுக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு இதமான வார்த்தைகளை யார் சொல்லுவாங்களோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை சொல்றவங்களை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லையா? ஆனா மோசே அப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரிய முதிர்ந்த தேவ மனிதன் தான், நல்ல ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவன் தான். ஆனா அவன் ஆராய்ச்சி கூட பார்க்கலைங்க. மோசே ஆராய்ந்து கூட பார்க்கல. எங்க மாமா மூலமாய் சொல்லுகிற வார்த்தை உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், கரெக்டா தானே இவர் சொல்லுகிறார். நான் அவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற ஆலோசனை நீ கொஞ்சம் கேளு. என்ன சொல்லுகிறார்? 100 பேருக்கு அதிபதியா 50 பேருக்கு லீடரா ஒரு சிலரை ஏற்படுத்து. அவங்கவுங்கள இவங்களால முடியாத விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வரட்டும். நீ லீடர்ஷிப்பை ஏற்படுத்துப்பா. இத்தனை லட்சம் ஜனங்களை நீ ஒரு ஆளா நியாயம் என்ன பண்ண முடியாது, நீ நியாயம் விசாரிக்க முடியாது. இவ்வளவு லட்சம் பேருக்குள்ள என்ன பண்றாங்க, நல்ல ஜனங்கள் இருக்காங்க, பொருளாசையை வெறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க, உண்மையுள்ளவர்கள் இருக்கிறாங்க, உன்னை போலவே சத்தியத்தை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சவங்க இருக்கிறாங்க. அவங்கள லீடரா ஏற்படுத்திட்டு நீ ஃப்ரீயா ஒரு இடத்துல உட்காரு. நீ தேவனோடு கூட ஐக்கியத்துல நீ கண்டினியூவா உட்காருப்பா. இந்த லீடரால முடியாத விஷயம் என்னதான் ஒன்று வரும் பார்த்தியா, அப்படி உங்ககிட்ட வரும்போது நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும் போது இவன் யோசிக்கிறான், கரெக்ட் தான், ஆமா நமக்கு ஏன் இந்த ஐடியா என்ன பண்ணல. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சொன்னா கூட, கரெக்டா சொன்னா கூட இவங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோ இருக்கு பார்த்தீங்களா, என்னது அந்த பெரிய தனம் ஈகோ இருக்குல்ல. நீ சொல்லி நான் செய்யறதா கரெக்டு, நான் நல்லாவே தெரியும் இவங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப கரெக்டு, இதுபடி செய்தா ஓகே நான் சக்சஸ் ஆக அப்படின்னு தெரியும். ஆனா என்ன தெரியுமா, என் லெவலுக்கு இவன் சொல்லி நான் என்ன பண்றதா செய்யறேன். அதனால என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா, நல்ல ஆலோசனை இவங்களாவே தள்ளி விட்டுருவாங்க. லேலுயா. சோ ஒரு மனிதன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா உன் பெருமையை தூக்கிட்டு இந்த உள்ள அறையில வராது. லேலுயா. உங்க பெற்ற வெற்றியை கொண்டுட்டு இங்க ஜபாரைக்குள்ள வந்து ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னா டெஃபினட்டா பேசவே மாட்டேன். லேலுயா. உள்ள ஆண்டவருடைய அழைத்து வரும்போது ஆண்டவரே நான் ஒண்ணுமே, ஆண்டவரே எனக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு இல்லை, நீங்க பேசுங்க ஆண்டவரே சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுட்டு உங்களோட கூட பேசுவாங்க. லேலுயா. தேவாலயத்துக்கு 2 மனிதர்கள் வந்தாங்க, நமக்கு தெரியும், ஜெபம் பண்ண. ஒருத்தர் என்ன சொன்னா, ஆண்டவரே நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் ஆண்டவர் உபவாசம் இருக்கேன், நான் எல்லாத்தையும் தசமமாக கொடுக்குறேன், வெற்றியை சொல்றான், பெற்ற என்ன எல்லாத்தையும் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் சொன்னதை பின்னாடி காப்பாங்க. அவனை மாதிரி கூட இல்ல ஆண்டவரே சொன்னேன். ஆண்டவர் யார் கூட பேசினாரு, கொண்டு யார்கிட்ட போனாரு, பின்னாடி நின்று ஆண்டவரே பாதியாகி என் மேல கிருபையார் ஒருத்தன் தலை குடிஞ்சு சொன்னா பாத்தீங்கன்னா அங்க போயிட்டார் ஆண்டவர். லேலுயா. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான், நான் கரெக்ட், நான் எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட், நான் எல்லாம் சரி, நான் என் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. லேலுயா. அவர் முன்னாடி நீங்கள நான் ஜீரோ. லேலுயா. அவர் முன்னாடி பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பவுல் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி, அவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவர் சொல்லுகிறார், பிரதான பாவி நானுப்பா. அதனாலதான் கடைசிக்கு ஆண்டவர் சத்தத்தை அவர் கேட்க முடிஞ்சது. நம்மன்னா ஒத்துப்போமா, அடே அப்பா என்ன பெரிய கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கட்டும், நம்ம கீழே தாழ்ந்தவனை பார்த்தா நமக்கு ஒரு அப்படி ஒரு ஏழனை பாருங்க.
வச்சுக்கிட்டு பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுதான். ஹalleluya. சோ எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டு தேவன் பேசினாலும் அறியக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழுகிறோம். மோசே பெரிய வெற்றியை பெற்றவன் தான். ஆனா இந்த மாமாவுடைய ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அழகா அந்த கரெக்டான நேரத்துல கப்புடு பிடிச்சாரு, மேல வந்துட்ட பிரச்சனையெல்லாம் இருந்தாருங்க. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரே எத்தனை முறை அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க கேட்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, நீங்க எவ்வளவு நாளா காத்திருந்தேன். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் முழுவதும் உன் கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன். நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் கூட பேசவே இல்லையா ஆண்டவரே, எங்க ஆண்டவரே பேசுனீங்க? அந்த மனிதனை கொண்டு உன் கூட பேசுனேனேப்பா, ஏன்பா நீ என் சத்தத்துக்கு நீ கீழ்படுகிற? ஒருவேளை அவன் சொல்ற வார்த்தை உனக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா பேசுறது நான் தான். நான் நீ என் வார்த்தைக்கு கீழ்படுகிற இல்லையான்னு பார்த்துட்டு தான். நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரே மற்ற டைம்லலாம் நீங்க என் கூட நீங்க டைரக்டா பேசுனீங்களே, இப்ப மட்டும் அவங்கள கொண்டு பேசுனதுனாலதான் ஆண்டவரே எனக்கு என்னது அதை வித்தியாசப்படுத்த தெரியல ஆண்டவரே சொன்ன. ஆண்டவர் சொல்லுவாரு, கண்டினியூவா என் சத்தத்தை கேட்ட நீ, அதான் முதல்ல சொன்ன மாதிரி 1000 பேருக்குள்ள உன் கணவன் இருந்தாலும் உன் கணவனோட சத்தத்தை உன்னால கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு பேருக்கு எத்தனை பிரச்சனைக்கு நடுவுல நான் பேசினாலும் யாரை கொண்டு பேசினாலும் உன்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல? காரணம் என்ன தெரியுமா? நீ உலக மனிதர்களை நேசிக்கிறத விட என்ன நேசிக்கிறது ஜாஸ்தி அல்ல. ஹalleluya. நீ என்ன நேசிச்சிருந்தவே என் சத்தத்தை நீ கேட்டிருப்ப. கண்டினியூவா என் சத்தத்தை கேட்டதுன்னா நான் யாரெல்லாம் பேசினா உனக்கு என்ன? ஊடகம் தான். ஹalleluya. யாரை கொண்டு நான் பேச ஆண்டவரால முடியும். ஹalleluya. ஆண்டவரே இங்க மோசே மாமா சொல்லும் பொழுது 24வது வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். ஹalleluya. அவன் என்னென்ன சொன்னானோ அந்த நல்ல ஆலோசனை. இந்த மோசேயோட மாமா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க 23வது வசனத்துல, இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்குங்கள். அதோட அர்த்தம் என்ன? நான் சொல்றேன்றதுக்காக நீ செய்யாத, தேவன் உனக்கு நான் சொல்றத நீ ஆண்டவர்கிட்ட போய் வை. ஆண்டவரே மாமா இப்படி சொல்றாரு, இதை செய்யலாம நீ ஆண்டவர் பார்த்து வச்சு ஆண்டவரே இதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தாருன்னா உங்களால செய்ய முடியும்னு அருமையா ஜென்டிலான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க உங்க மாமா. உடனே அவன் சொல்றான், கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட். உடனே மோசே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆலோசனைக்கு கிளிக் பண்ணி அவ்வளோ அழகா உடனே செய்ய ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு ஆண்டோடைய நான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னோடு கூட யாரை கொண்டு பேசினாலும் ஆண்டவரே நான் கேட்கணும். என் பெருமையை தூக்கிட்டு உங்களுக்குள்ள பாயிண்டே அதுதான். உங்க பெருமையை, உங்க வெற்றியை, உங்களுடைய உயர்வை தூக்கிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வராதீங்க. வேலையே செய்யாது. ஆண்டோடைய சத்தம் கேட்க வாய்ப்பே இல்லை. முழுமையா ஆண்டவரே வெளியே எல்லா பெருமையை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு உண்மையா உள்ள ஆண்டவரே நான் சிங்கிளா வந்திருக்கேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே, நான் பெற்ற வெற்றி அல்ல, இனி ஓட போறதுதான் முக்கியம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்துக்கு வாங்க. ஆண்டவர்களோடு கூட பேசுவார். முதலாம் 2வது ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா சொல்லுகிறது யார் தெரியுமா? தாவீது சொல்லுகிறான். ஹalleluya. தாவீது அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறான், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நாபாலை அழிக்கிறதுக்கு யார் புறப்பட்டாச்சு? தாவீதும் அவனுடைய எல்லா சேவகர்களும் என்ன பண்ணிட்டாங்க? நாபால்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. நாபாலுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தாங்க. அவன் உதவி செய்யறதுக்கு மறுத்தனால தாவீதும் அவனுடைய எல்லா வீரர்களும் என்ன பண்ணாங்க? பட்டையை எடுத்துட்டு, நாபால்னா யாரு? அபிகாயிலுடைய கணவனை அழிக்கிறதுக்கு எல்லா படையோட வராங்க. வரும்பொழுது இதை அபிகாயில் கேள்விப்படுகிறான். ஆஹா, நம்ம ஆளு, நம்ம வீட்டுக்காரரு யாரை மதிக்காம போயிட்டாரு, தாவீதையும் அவர் அனுப்பின ஆட்களை மதிக்காம போயிட்டாரு. இப்ப தாவீது சும்மா இருக்க மாட்டான், நிச்சயமா வருவான்னு அவருடைய வேலைக்காரன் சொன்னதை கேட்டு இந்த அபிகாயில் ஓடோடி வர்றான். தாவீதுக்கு அவருடைய வீரர்களுக்கு என்ன பண்றாரு? பலகாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த திராட்சை கொலைகளை எல்லாம் எடுத்துட்டு ஓடோடி வர்றா. தாவீதை பார்த்து வந்து ஒரு விஷயங்களை, ஒரு சில ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார் பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 28வது வசனத்தை 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாரை நினைப்பீராக என்றார். ஒரு பெண்மணி வந்து ஒரு தாவீது ராஜாவுக்கு என்ன பண்றா, ராஜாவாகல இன்னும் அதை நோக்கி ராஜா தாவீது போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த சூழ்நிலையில ஒரு சாதாரண பெண்மணி மூலமா தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அவனே தாவீதை சொல்லுகிறான், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின தேவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது சொல்ல, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பெண்ணை அனுப்பினது ஆண்டவர் தான், இவளா ஓடி வரல, இவன் மூலமா தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி. எனக்கு நிறைய நேரம் என்ன தெரியுமா, இவனோட நிலைமை என்னன்னா, இவன் கணவர் வந்து ஒரு குடிகார். அதிலே போட்டிருக்கு, நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மொரடன், குடிகாரன், மொரடன், யாரோட பேச்சையும் கேட்கவே மாட்டான், துஷ்டன், பைத்தியக்காரன் கூட போட்டிருக்கு. அவளே சொல்றா, என் புருஷன் ஒரு பைத்தியக்காரன். இவன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவன் வந்து தாவீதுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இந்த ஆலோசனை போய் முதல்ல வீட்டுக்காரனுக்கு சொல்லு, இங்க வந்துட்ட அப்படியே ஆட்டிக்கிட்டு என்ன சொல்லிடுவோம், இந்த ஆலோசனை யாருக்கு சொல்லு, உன் பிள்ளைக்கு போய் சொல்லு. முதல்ல அசால்ட்டா அந்த வார்த்தை நிறைய பேருடைய வாயில வந்துருக்கு. அவங்க பிள்ளை தப்பானது உண்மைதாங்க, அவங்க பிள்ளை அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவர் அல்லவா அவனை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். நீ அவனோட, அதான் சொன்னேன், ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நீ கவனமாய் பார்த்தறிய வேண்டாம். அவங்க பிள்ளை தப்பா இருக்கிறது உண்மைதான், ஆனா உன் பிள்ளையை நேசிச்சு அவன் ஆண்டவர் உன்னை இடத்துல அனுப்பவில்லையா, நீ உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறது. உன் பிள்ளைய ஆக்கிமான் முதல் போய் பாரு. உன் பிள்ளையை குற்றம் சொல்ல வேண்டுமோ இல்ல உங்களுடைய காரியத்தை உங்க குடும்பத்தை கிண்டி கிளற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவனுடைய பிள்ளை தவறா இருந்த போதிலும் கூட உன் பிள்ளையுடைய குறிச்சு கரிசனையை அவங்க மனதில போட்டு உங்ககிட்ட அனுப்புற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருப்பான், நான் எங்க ஆண்டவரே போறது, தாவீது கிட்ட போய் சொல்லுவான், உன் புருஷனே தெரியல, யார்கிட்ட வந்து எனக்கு நீ அட்வைஸ் பண்றியான்னு சொல்லிட்டு என்ன வெட்டி போட்டுவான்னு சொல்லி நம்ம போக மாட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த தாவீதை நேசித்தபடினால அபிகாயை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு திருநெல்வேலியில ஒரு எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரம்மா இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆனா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனா அவங்க வீட்டுல ஒரு கூட்டம் நடத்துவாங்க. நாங்க சிஎஸ்ஐக்கு போறவங்க காலையில எங்க சர்வீஸை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனா அவங்க வீட்டுல ஒரு கூட்டம் நடத்துவாங்கன்னா நிறைய ஜனங்கள் வந்து அவங்க கலந்து கொள்வாங்க. அந்த கலந்து கொள்ளும் பொழுது எங்க அம்மா சொன்ன சாட்சி, அப்போ அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்க அந்த கூடுகைக்கு ஜப கூட்டத்துக்கு அது ஆராதனை மாதிரியே அவங்க நடத்துவாங்க. ஆனா அவங்க பையனை பாத்தீங்கன்னா செம்ம குடியாங்க. நான் கேட்டேன் எங்க அம்மாட்ட, எப்படிமா ஆராதனைக்கு ஆட்கள் வந்தாங்கன்னா, உண்மையாவே அவங்க ஒரு கடினமான காலத்துலதான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க ஆராதனை இங்க நடந்துட்டு இருக்கும், அவங்க பையன் குடிச்சிட்டு வாசலே கூட படுத்து கிடப்பான், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவான். இந்த அம்மா நின்று அங்க பிரசங்கம் பண்ணணும், வயசானவங்க, ஆனா அவங்க சோர்ந்து போகவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ஊழியத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்த அடிக்கடி அந்த வார்த்தையை என் இடத்துல சொல்லுவாங்க. எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். நான் கேட்டேன், இப்ப வரவங்களை கேட்க மாட்டாங்களா, உன் பிள்ளையே இப்படி இருக்கே, உன் பிள்ளைக்காக நீ ஜோ பண்ண வேண்டியதானே, உன் பிள்ளையுடைய மன திரும்புதலுக்காக நீ ஜோ பண்ண வேண்டியதானே, நம்ம அவங்களை கேட்கலையாமா. நான் கேட்டாங்கதான். அந்த அம்மாவை எவ்வளோ பேர் கல்லறிஞ்சாங்க. இவ ஊருக்கே ஊழியம் செய்யறா, அவ பிள்ளை வாழ்க்கை அப்படி இருக்கு பாரு. இவ பைபிளை தூக்கிட்டு காலையில போவா, எல்லாருக்கும் ஜோ பண்றேன் ஜப நடத்துவா. அவன் பையன் குடிகாரனா, கடைசி வரைக்கும் அந்த பையன் மனம் திரும்பவே இல்லை. அது உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இருக்கக்கூடாது. நீங்க அதை பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸா கிடையாது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலங்க நீங்க உண்மையா சாதாரண நினைக்காதீங்க. தான் பிள்ளை குடிச்சிட்டு இங்க வீட்டுல படுத்து கிடக்கிற ராவடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பைபிளை எடுத்து பிரசங்க இன்னொருத்தருக்கு பண்றானா, எவ்வளவு பெரிய மேட்ரு தெரியுங்களா? நீ ஈஸியா வாயை திறந்துட்டு உன் வீட்டுல யோகியமா நீங்க கேட்டுவீங்க. பைபிளை எடுத்துட்டு ஒரு நிமிஷம் பேசி பாருங்க, அதோட வேதனை என்னன்னு தெரியும். நான் அதை அழுத்தி எங்க அம்மாட்ட கேட்பேன், அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கம்மா. எங்க அம்மா சொன்னேன், ஆமா நின்று அந்த அம்மாவுக்கு அவன் பையன் சரியில்லை குடிகார, இந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு ஊழியம் வீடு வீடா போறாங்க, ஊழியம் செஞ்சாங்க. முத்துக்கள் உண்டுங்க. நீங்க அடுத்தவங்களை குறைய பார்த்துட்டு நீ ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும் வந்தீங்கன்னா, என்
இயேசு பேசவே மாட்டார். அல்லேலூயா. முதல் பெருமையை தூக்கிட்டு உள்ள வராதீங்க, அடுத்தவங்க குறைய பார்த்துட்டு உள்ள வராதீங்க. யாரை கொண்டுனாலுமே தேவன் பேசுவார். அபிகாயில்தான் உனக்கு அந்த சூழ்நிலையில தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல வச்சானா அபிகாயில் தான் வருவான். நாம வருவான், பின்ன எவனும் வரமாட்டான், வேலைக்காரன் கூட வரல. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பாருங்க, அவங்க மூலமாய் தேவன் வருகிறார். தாவீது அருமையா அழகா கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. உன்னை என்னிடத்தில் அனுப்பின தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. பக்கத்திலேயே தாவீதுக்கு பக்கத்திலே ஆசாரியர்கள் இருக்கதான் செஞ்சாரு, இருந்தாங்க அபிகாரி இருக்கதான் செஞ்சாரு. அந்த டைம்ல அங்க போய் ஆலோசனை கேட்கல. நீ ஒரு பொம்பளை, ஒரு சிலர் ஆண்களுக்கு பெண்கள் அட்வைஸ் பண்றதே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒரு பொம்பளை, நீ சொல்லி நான் கேட்கறதா, நீ சொல்லி நல்லதும் தெரியும் ஆனா கேட்க மாட்டாங்க. காரணம் என்னவோ பெண்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. ராஜாங்க தாவீது ராஜாவே தாங்க, பெரிய ராஜா. அவருடைய மேன்மைக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அபிகாயிலுடைய ஆலோசனை அவர் கேட்டார். சரி, நான் புருஷனை அடிக்கல. இவன் நினைச்சு நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒருவேளை இன்கேஸ் என்ன நினைச்சிருப்போம், அவ புருஷனை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாப்ப, இந்த குடிகார புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட வராம இருந்தாதான் என்ன கேட்டிருப்போம். அவனை ஒரேடி அடிச்சு போடுற, உனக்கும் பிரச்சனை இல்லை சொல்லியிருப்போம். ஆனா என்ன சொல்றான், இல்ல நீ சொன்ன ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. உண்மைதான். நான் ஒரு நாள் ராஜாவாகும் போது இவனோட ரத்தப்பள்ளியை என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். தேவையில்லாம இவனை நம்ம கொண்டுட்டோமோ, நம்ம உதவி கேட்க போய் அவன் தரலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவனை நம்ம கொண்டுட்டோமேன்னு நாளெல்லாம் என் உள்ள போட்டு என்னை குத்தும். நீ நல்ல நேரத்துல வந்து எனக்கு அருமையான ஆலோசனை சொன்னா என்று சொல்லி தாவீது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆலோசனை சொல்றவங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு உட்காந்து யோசிக்காதீங்க. அவன் சொல்ற ஆலோசனை நமக்கு தேவையா இல்லையா, அவ்வளவுதான். உட்காந்து வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க, ஜபத்துல வச்சு பாருங்க, ஆண்டவரே இப்படி சொல்றாங்க செய்யட்டா வேணாவா, அவங்கள ஏன் உட்காந்து நோண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க? லேலுயா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல ஆண்டவர் பேச முடியல. காரணத்துக்கு அவங்க நல்லாவே தெரியும், இவன் என்ன சொன்னாலும் கேட்க போறது. அவன் புருஷன் குடிகாரனா உனக்கு என்ன, அவளை ஆண்டவர் நான் எப்படி வச்சிருக்கேன் பாரு. குடிகாரனாலும் அவன் எந்த அளவுக்கு ஓடி வந்து தேவ பிள்ளைகளுக்கு பணிவிட செய்யற அளவுக்கு ஓடி வர்ற அளவுக்கு அவளை நல்லா நான் நேர்த்தியா தான் வச்சிருக்கேன். அவ்வளவு போராட்டம். குடிகாரன் குடிச்சிட்டேன், அவன் கீழ்ப்படியாத பைத்தியக்காரன், ஆனா அவர்கிட்டயே இவன் விருந்து வாழ்றா பார்த்தீங்களா, அவளை பாரு நான் சொல்லுறேன். இன்னைக்கு அடுத்தவனோட தோல்வியவே பின்னி கிளறணும். அவங்க ஃபேமிலியில என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவங்கெல்லாம் செய்யக்கூடாது. சொல்லிட்டே இருக்கியா, சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. லேலுயா. கொண்டு உங்கள்கிட்ட அனுப்புறது தேவன். அவரை ஏன் அவர்கிட்ட போய் ஆண்டவரே கழுதை ஏன் பேசிச்சுன்னு கேட்காத. கழுதை பேசுற லெவலில் தான் நீ இருக்கேன்னு அர்த்தம். லேலுயா. சத்தத்துக்கு கேளுங்க. பெரிய தீர்க்கதரிசி தாங்க பேசுறது கழுதை மூலமா தான் தேவன் பேசினார். யாரை கொண்டு பேசணும்னு ஆண்டவருக்கு இதுவே லிமிட் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு லிமிட் வைக்காதீங்க. ஆண்டவரே இவங்களை கொண்டு மட்டும் பேசுங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் வச்சு பேசாதீங்கன்னு சொல்ல. யாரை கொண்டுனாலும் பேசுவார். லேலுயா. அதனால தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடித்து கொள்ளட்டும், அதை என் தலை அல்ல தட்டுவதில்லை, அதுக்கு என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். யாரை வச்சுனாலும் பேசுங்க ஆண்டவரே, அவன் மொத்தம் நான் கரெக்டான வேலை போனா போதும், அவ்வளவுதான். யாரையாவது எனக்கு ஒரு ஆளை கொடுத்துருங்க ஆண்டவரே, அதை நான் ஆண்டவரை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் வசனத்தை வச்சுதான் பேசுவார். உண்மைதான், வசனத்தை வச்சுதான் பேசுவார், ஜபத்து மூலமா தான் பேசுவார். ஆண்டவர் அதே நேரத்துல ஒரு சில ஆட்கள் மூலமா தேவன் பேசுவார். வாலிப பிள்ளைகளுக்கு சபையில இருக்கிற பெரியவர்களை வைத்து பேசுவார். உங்க பெற்றோரை வைத்து தேவன் பேசுவார். உன் மூத்த சகோதரனை வைத்து தேவன் பேசுவார். நீ அவனை திருப்பி ரிட்டன் அடிக்காத. நீ யோக்கியமா, நீ பண்றதெல்லாம் கரெக்டா, நீ கேள்வி கேட்காத. அவன் உள்ளத்துல நீ போற பாடம் தப்புன்னு சொல்லி அவனை வச்சு பேசுறாருன்னா அவனை பார்க்காத, அவன் பேக்ரவுண்ட பார்க்காத, உன் கூட பேசுகிற தேவனை மட்டும் பாரு. நீ போற பாடம் தப்புன்னு கரெக்டா அவன் சொல்லியிருக்கான். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆபத்துக்கு பயந்துட்டு தான் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அமைதியா இருப்பான். என்ன சீருகிற புயல் வந்தாலும் அவன் அமைதியா இருப்பான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ப்ராப்ளமே இதுதாங்க. ஒன்று பெற்ற வெற்றியை பெரிய பெரிய நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை தூக்கிட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரோம், பெரிய பெருமையோட ஆலயத்துக்குள்ள வரான். அப்படி இல்லைன்னா அடுத்தவனை குறைய வச்சுக்கிட்டு ஆலயத்துக்குள்ள வரான். அவன் சரியில்லை ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை குறை சொன்ன மாதிரி அதை சாட்சி சொன்ன மாதிரி ஊழியக்காரங்க வீட்டுல அவங்க பிரச்சனை இருக்குங்க, ஊழியக்காரங்க சரியாங்க, அவங்களாம் அதை செய்யலாம, அதை குறிச்சு நீங்க கேட்காதீங்கன்றேன். ஜோம் பண்ணுங்க, டைரக்டா ஊழியக்காரன்ட்டே போய் சொல்லுங்க. தைரியம் இருக்குன்னா நேரா ஊழியக்காரன்ட்டே போய் சொல்லுங்க. இன்னொரு விசுவாசிக்கிட்ட போய் ஊழியக்காரன் சொல்றேன் டெஃபினட்டா பரலோகத்துக்கு போகவே மாட்டான். உனக்கு நான் ஊழியக்காரனா யாரு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க? ஊழியக்காரன் உனக்கு வேலைக்காரன் இல்ல, பரலோகத்துல இருக்கிற எஜமானுக்கு வேலைக்காரன். தாயின் கர்ப்பத்திலேயே ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டார்.
விசுவாசிகிட்ட போய் உனக்கு என்ன ஊழியக்காரனை பத்தி குறை? ஒரு விசுவாசி மேல தப்புன்னு தெரியுதா, நேரம் ஊழியக்காரத்தை வந்து சொல்லு. சொல்லிட்டு சிஸ்டர் நான் சொல்றதை யார்ட்டையும் சொல்லாத. நீ சொல்ற, நீ சொல்றது உண்மைதானே, நீ சொல்றது கரெக்டான விஷயத்த சொல்றேன்னா என்ன சொல்லணும்? ஒரு விஷயத்த சொல்றேங்க, நல்ல விஷயத்த சொல்றோம். இப்போ பாருங்க, கௌதம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட்டை வருது அக்கா, தம்பி நம்ம சர்ச்சில் இருக்க பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சுட்டு உடனே கேட்டால், அக்கா நீங்கள் பிலிப்பு காட்டலையாக்கா, ஏன்னா அவர் செய்கிற விஷயம் நல்லது, அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அக்கா எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட அனுப்பிச்சுட்டு, அக்கா யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அது தப்பு. மறைச்சிருங்க. நீ சொல்லிட்டு ஏன் யார்ட்டையும் சொல்லாதன்ற ஊழியக்காரனை பற்றி போய் சொல்றது விசுவாசிக்க சொல்லிட்டு அதை காட்டிக்காது. நாடகக்காரன் ஆண்டு சொல்லி பருவத்துக்கு போய் நினைக்கிறியாக்கா, ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற சொல்லாத. நமக்கு தவறுன்னு தெரியுதா, நமக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் உள்ள ஊழியக்காரங்கிட்ட பிரச்சனை, டேரக்டா ஊழியக்காரன் விசுவாசி மேல பிரச்சனை தெரியாது, டேரக்டா ஊழியக்காரன் போய் இந்த விசுவாசிக்கு இருக்காங்க நினைக்கிறான் சொல்லு, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு. அவன்கிட்ட அவனை பத்தி மற்றவங்கிட்ட சொல்லிட்டு அவன் விசுவாசி பார்த்தா இடிச்சு பேசுறது வெக்கமா இல்லை? சொல்லு, வெக்கமா இல்லை? இன்னொரு விசுவாசி பத்தி பேசிட்டு இடிச்சு பேசுறது, ஊழியக்காரனை பத்தி தப்பா பேசிட்டு அந்த ஊழியக்காரன்ட்டே வந்து அப்படி கொலையிறது. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எச்சரிக்கை. அப்ப ஆண்டவர் யார் மூலமா பேசுவார்? நீ பேக்ரவுண்டால நீ பார்க்க கூடாது. தேவ வார்த்தை கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாரு, அதுல உனக்கு ஒத்து வரல, எனக்கு தேவ வார்த்தை மாதிரி தெரியலைங்க, இது வந்து ஆண்டவர் பேசுற மாதிரி தெரியல, விட்டுட்டு போ. அது உனக்கு ஆண்டவர் இருக்கும். வசனத்தை வச்சு நினைச்சு பாரு. அவன் சொல்லுகிறான், உன்னை என் இடத்துல அனுப்பின தேவன் அனுப்புனா அவர் தான். அவன் அழகா பார்த்துட்டான். உன் புருஷன் முடியாது, அவன் புருஷன் அனுப்பிச்சு விட்டானா? ஒரு சிலர் கேட்கணும், எப்படி யார் அனுப்பிச்சு விட்டான்? உன் புருஷன் சோறு கொடுக்காம விட்டுட்டு இப்ப என்ன சமாதானப்படுத்த அனுப்புறானா? கிறுக்குத்தனமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நிறைய பேர் இவனா ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது, அப்படிதானே? அபிகாரிட்ட நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஓ, முன்னாடி ஒன்னு அனுப்பிச்சுட்டு பின்னாடி அவங்க சமாதானமா? நானா சமாதானத்துக்கு? அவ சொல்லுவா, புருஷனாக அவன் குடிச்சு போட்டு பல்லாந்து கிடந்திருக்கான், என்ன அனுப்புனது ஆண்டவன் சொன்னான். ஓ, வாட்டனா ஆண்டவர் வேற பேசுறாராக்கும், நான் நம்பிரட்டாக்கும். இதுதான் புதிய பாட்டு காலத்துல நடந்தது. ஆண்டவர் குருடனுக்கு சுகத்தை கொடுத்த உடனே என்ன நடந்தது? அவன் சொல்றான், அவனை கூப்பிடுறான், இடே உனக்கு சுகத்தை கொடுத்தது யாரு? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, ஒருத்தர் வந்தாரு, தொட்டாரு, சுகமாச்சு, நான் வந்துட்டேன். நம்மளை மறுபடியும் கேட்கறான், இவன் டார்ச்சர் பண்ண இவன் பார்க்கலாம், தீர்க்கதரிசின்றான். அடுத்த வார்த்தை என்ன வருது? தீர்க்கதரிசி. அடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ண சொன்னாரு, சத்தியமா அவருக்கு சுகம் கொடுத்தாரு. ஆண்டவர் பிறகு கூடனுக்கு சுகம் கொடுத்ததை நீ இவ்வளோ நாள் கேட்டதில்லை, அப்போ கொடுத்துருக்கிறாருன்னு அவரை போய் பாதுன்னு சொல்லாம வானத்திலிருந்து ஒருத்தர் வராதுன்னா எதை மாதிரி செய்யவே முடியாது. அவர் உண்மையாவே பெரிய ஆள் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? அப்போ நான் பார்த்தா அப்படி துரத்திட்டாங்க. அதனால ஆண்டவர் பார்க்கவே இல்லை. மறுபடியும் பார்த்து தேவாலயத்துக்கு ஆண்டவர் வந்தா அந்த குருடனை பார்த்தாரே ஒளி அந்த பரிசேயரையோ அந்த சதுசேயரையோ அந்த யூதர்களையோ பார்க்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் துரத்தி விட்டுட்டான். பேசுனவனை சொல்லி பாருங்க, நீ பாவிடா, நீ போய் எனக்கு நான் எவ்வளவு கரைச்சு குடிச்சிருக்கேன் தெரியுமா? பைபிளை நீங்க எவ்வளவு கரைச்சு குடிங்க பிரதர் சிஸ்டர், பைபிளை உங்களுக்கு ஃபுல்லா தெரியட்டும். அந்த மமதையில நீங்க வந்து உட்காராதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். பாவியை கொண்டு தேவன் பேசுவார். பேசுறவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. ஒயிட் ஷாப் பக்கத்துல போய் பிரதர் நீங்க போய் நின்று பாருங்க, ரசிக்கப்பட்டவங்க தானே, போய் நின்று பாருங்க. அங்க இருந்து ஒருத்தன் குடிகாரன் வருவான், பயங்கர அப்படிதான் வருவான், நம்ம சொந்தக்காரே வருவான். பார்த்து மச்சான் நீ எங்கடா? எதுக்குங்க சொல்றான்? பிசாசா பேசுது. சொல்லுங்க, பிசாசா பேசுது சொல்றது யாரு? அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் அங்க பேசுவாரு. ஆமா, நீ ஒயிட் ஷாப் பக்கத்துல நிற்கும் போது அவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நீ போ நீங்களா எங்க மாப்பிள்ள இங்க யார் சொல்றா? பிசாசு சொல்றானா ஒயிட் ஷாப் பக்கம் நீ வரக்கூடாது, போ வீட்டுக்கு போட்டு பார்த்துவானா? ஒரு யாருக்கு கழுதையை கொண்டு கூட பேசுவாரு. உண்மையா இல்லையா சொல்லி பாருங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரு இடத்துல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமில்லாத ஆட்கள் பேசுவாங்க நம்மளை பார்த்து, நீங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கவே ஞாயிற்றுக்கிழமை நீங்க அங்க போவீங்களா, நீங்க போவே ஏன் கேட்கலாம். நம்ம உடனே சொல்லணும், முழுசா பாவத்துல இருந்த நாய் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போகுது. நமக்கு தெரியாத சர்ச்சுக்கு போறது, நமக்கு சர்ச்சுக்கு போறது. நான் வீட்லயே தான் இருந்தேன், ஆண்டவரை என்ன பண்றேன் அவன்கிட்ட நம்ம நைஸா பேசுறத பாரு. அவன் சுத்தமா ஆண்டவருக்குள்ளே வரமாட்டான், நீ பேசுறத வச்சா. லேலுயா லேலுயா. இன்னைக்கு ஆண்டவரே அந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த ஜனங்கள் முழுவதும் பாவத்தில பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாயே என்று சொல்லி தள்ளி விட்டனால ஆண்டவரே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம்
அதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்தை நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கணும். அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா, என் கண்ணு திறந்திருந்தா அவர் எங்க இருந்து வந்தாருன்னு நீங்க அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் என்ன பண்றான்? சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே, அவரால ஒன்றும் செய்ய முடியாதேன்னு சொன்னா அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆலயத்துக்குள்ள இருந்து அவங்க சொல்றாங்க, அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். இவன் சொன்னா நல்ல வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை என்னது உண்மைதானே? உலகம் முதற்கொண்டு நம்ம கேள்விப்படவே இல்லையா? பிறவை குருடன கண்ணுல அவர் என் கண்ணை திறந்து கூட உனக்கு தெரியல அவர் யாருன்னு அழகா கேள்வி கேட்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் தானே? உண்மைதானே? அவன் சொன்ன விஷயம் உண்மைதானே? எனக்கு இது செய்யாம இருந்ததா கூட உனக்கு தெரியாதுன்னு சொன்னான். என் கண்ணு திறந்திருந்துமா கூட உன் கண்ணு திறக்கப்படல. நான் இவ்வளவு நாள் நான் தான் குருடனா இருந்தேன், உனக்கு கண்ணு நல்லா இருந்ததானே சரி. இவ்வளவு அற்புதம் நடந்துமா நீ அவரை நம்பல? இவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில செஞ்சுமா நீ அவரை நம்பல? அவர் யாரும் உனக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு கேட்கிறான். இவங்க பதில் சொல்றாங்க, முழுவதும் பாவத்துல பிறந்த நீ. தாவீது சொல்லுகிற என் தாயினை பாவத்துல என்னமோ இவர் என்னமோ பரிசுத்தத்துல பெற்றெடுத்த மாதிரியும் இவன் சொல்ற முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாய்னு தள்ளி விட்ட உடனே வாசிக்கலாம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்ட போது அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அவனை அவர் கண்டார். இயேசு அவனை நான் கண்டார். தள்ளி விட்டவரை பார்க்கல. மறுபடியும் அவனை கண்டு நான்டாப்பா அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய சத்தத்தை அவனுக்கு காட்டினார். லேலுயா. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை இப்படிதான் நம்ம தள்ளி விட்டுறோம். லேலுயா. தள்ளி விட்டனால பேசுறவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லைங்க. ஆண்டவர் மனிதனை கொண்டு பேசினார், அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்தமா இருக்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க, பாவத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லி பேசுகிறார். நீ தள்ளி விடுறதை ஏற்றுக்கொள்ளுகிறது அது உங்க கையில தான் இருக்கு. ஊழியக்காரத்துல குறை கண்டுபிடிக்கிறதும் ஆண்டவர் சொல்றார், எப்பா புல்பீட்ல நிக்கிற பேசுறவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிப்பா, அவன் சொல்றது எல்லாத்துக்கும் கீழ்ப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் செய்தியை நீ பார்க்காதட்டு போயிட்டே இருக்கிற காரணம் இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். லேலுயா. சோ ஆண்டவரே, நான் தள்ளி விடுறதை ஏற்றுக்கொள்ளுகிறது என் கையில தான் இருக்கு. ஆண்டவரே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனை விஷயத்தை சொல்லுங்க, கீழ்ப்படிக்கிறதே கிடையாது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்கறதே கிடையாது. எல்லா பிரேயரும் வாங்க, கேட்க மாட்டோம். எப்படி ஆண்டவர் மட்டும் பேசுவார் நினைக்கிறீங்க நீங்க? அதிகால ஜபம் இருக்கு, வாங்க. இந்த காலத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். உட்காருங்க, ஜபத்துக்கு ஓடிவாங்க, கேட்கறதே இல்லை. எப்படி ஆண்டவர் மட்டும் நீ பேசுவார் சொன்னா நாங்க நம்பிடணும். ஏன்னா ஆண்டவர் அப்படியே உள்ள பேசிட்டாரு. ஆண்டவர் வசனத்தை கொடுத்து போய் எப்படி பேசுவார்? பக்கத்திலே சர்ச்சை வச்சுட்டு வரமாட்டோம். ஆண்டவர் பேசிட்டாரா நாங்க நம்பிடணும். அப்படியே வெள்ளிக்கிழமை ஜபம் இருக்கு, உனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. எப்படி ஆண்டவர் பேசுவார்? இன்னைக்கு அவன் தான் ஆலயம் திறக்கலன்னு அழுது தூக்கம் மட்டும் அடிட்டு இருக்கிறாங்க. திறந்த ஆலயத்துக்கு ஒன்னால வர முடியல, நீ ஆண்டவர் பேசிட்டான்னு என்கிட்ட சொல்லுவேன், நாங்க நம்பிடணுமா? இன்னைக்கு எழுப்புதல் ஏன் தெரியுமா? நம்ம நாட்டில் ரொம்ப தாமதம். இப்படிப்பட்ட ஆண்டோடைய சத்தத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஏன்டா ஆண்டவர் பேசிட்டாருன்னு நாமளே ஏமாற்றிக் கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாய் பேசுறதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஆண்டவர் யார் மூலமாய் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு என் செவிகளை திறந்தருளுங்க ஆண்டவரே. தயவு செய்து கேளுங்க, நீங்க மேல வர முடியும். லேலுயா. இல்லாத பட்சத்துல உங்களால மேல வரவே முடியாது. இல்லாத பட்சத்துல உங்க வீழ்ச்சியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், எல்லாருக்கும் அதே தான். அந்த ஊழியக்காரர் நல்ல சமீபத்தில் நான் கேட்டது, அந்த ஊழியக்காரர் நான் பெரிய எழுப்புதலை தேவன் தமிழ்நாட்டில் கொடுத்தார்.
தமிழ்நாட்டுல பெரிய எழுப்புதல். அவரை கூட ஒரு பெரிய நல்ல தேவ மனிதனா இருந்தார். திடீர்னு அவருக்கு நல்ல வசதி வந்த உடனே ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அவர் விழுந்து தவறு இழைத்து விட்டார். எல்லா ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, நீங்க பண்றது தப்புன்றத பாஸ்டர் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. அவர் சொன்னார், தாவீதுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க, அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், கேட்க உனக்கு ரைட்ஸே இல்லை. நாளடைவில் அவருடைய ஊழி அப்படியே நாசமா போச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு இந்துவா மாதிரி பஜனை பாடல்கள் பாட ஆரம்பிச்சுட்டாராம். ஒரு சகோதரி அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரே இந்த மனிதன் எவ்வளவோ இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதனை விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு வாரக்கணக்காக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அப்ப ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். ஒரு பெரிய பாம்புடைய வாய்க்குள்ள இந்த தேவ மனிதன் இருக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி கனவு அந்த தரிசனத்தை காட்டினாராம். அந்த பாம்புடைய 2 மேற்பல்லும் கீழ்ப்பல்லும் அப்படி பெருசு அளவுல கொக்கி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற மாதிரி. என்ன ஆண்டவன் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு எத்தனையோ நபர்கள் மூலமா நான் வான் பண்ணினேன், எத்தனையோ மனிதர்கள் மூலமாய், சின்னவங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எத்தனையோ மனிதர்கள் மூலமா நான் இவனுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். நீ பண்றது தப்பு, நீ செய்யாத என்று சொல்லி எல்லாருடைய ஆலோசனையும் அவன் தட்டி விட்டான். நீ இவனுக்காக ஜெபிக்கவே வேண்டாம், இவனுடைய டைம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டாராம். அவருடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். ஆரம்பம் நல்லா இருந்தது. சிஸ்டர், இன்னைக்கு பிரதர், அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறது என்ன தெரியுமா, தேவன் உன்னை யார் மூலமாய், தேவனுடைய வார்த்தை யார் மூலமாய் இடத்துல கடந்து வந்தால், அது உன்னை விட சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், படித்தவர்களாய் படிக்காதவர்கள் யார் இருந்தாலும், ஆண்டவரே உங்க வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும் அதை கப்பென்று பிடித்துக் கொண்டு மேலே வர எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்று கேள், தப்பித்துக் கொள்ளுவார். என் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அதே சமீபமாக இருக்கிறது. என் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. என் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்கள் அறிக்கையிட்டு அவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கைவிடப்பட்டு போய்விடாதே. எல்லா ஆராதனைக்கும் மாறி வா. இதை விட தேவனை விட உனக்கு எது முக்கியம்? உன் வேலை முக்கியமா, இல்லை என் இயேசு முக்கியமா, பரலோகம் முக்கியமா, இந்த பூமி முக்கியமா? டிசைட் பண்ணிக்கொள்ளி. இன்னைக்கு கத்துக்கிற எல்லா ஊழியக்காரனை பார்த்தா உனக்கு கேவலமா தெரியும், வைத்தியக்காரனா தெரியும். எங்களுக்காக நான் கதறவில்லை, நீ சொல்லப்போனா நான் கதறவில்லை. என் இயேசுவுடைய சத்தத்தை அறிந்து கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் இன்றைய கடைசி நாள் என்று சொல்லி எச்சரிக்கை கூறு. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தை. இன்னைக்கு நீ வெள்ளிக்கிழமை அசட்டை பண்ணலாம், ஆனா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருமானம் காத்திருப்ப கிடைக்காம போகுது நாள். ஆண்டவர் சொல்லுகிற வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சகாலம் வரும். இன்னைக்கு நீ நினைக்கிற நான் டிவியில போட்டு எல்லாம் உட்கார்ந்து, அதுக்கு எதுக்கு சர்ச்சை கொடுக்கணும்? எதுக்கு சர்ச்சை கொடுக்கணும்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பம் நீ ஏன் பண்ணிருக்கிற? இன்னைக்கு நான் டிவியில உட்கார்ந்து பாக்குறேன், இன்னைக்கு போன்ல உட்கார்ந்து பாக்குறேன்னு சொன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி ஆராய்ச்சாங்க? பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஆராய்ச்சாங்க. இடம் கொடுக்காத, விசுவாசம் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காத. நாட்கள் கடைசி காலம் ஆயிடுச்சு. எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பரவி கொண்டு வருகிறது. மனிதர்கள் போக முடியாத, ஊழியர்கள் போக முடியாத இடத்துக்கு இயேசு போய் கொண்டு இருக்கிறார். சீனாவுடைய கம்யூனிஸ்ட் தேசம், நீங்க போய் உங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா, அந்த இதுல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள யாரும் இயேசுவை அறிவிக்க முடியாது, பைபிள் போக முடியாது, சுவிசேஷம் போக முடியாது, எந்த மிஷனரிகளும் போக முடியாது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சீனாவிலே ஒரு சபையிலும் குறைந்தபட்சம் 5000 விசுவாசிகள் இருக்கிறார்களாம். குறைந்தபட்சம் 6000 விசுவாசிகள், குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஞானஸ்தான ஆராதனையிலும் 1500 பேர் பங்கு கொள்கிறார்களாம்.
கேட்டானா நல்லா ஆராய்ச்சேன், நான் வீட்டுல நல்லா ஜெபம் பண்ணேன், ஓகே நான் கொடுத்துருவேன். நீ ஜெபம் பண்ணியா இல்லையா, வேதத்தை படிச்சியா இல்ல இந்த நாடெல்லாம் டிவியில முழுகி அப்படி ஜாலியா நாடகத்தை பார்த்திருந்தியா, இயேசு அறிவார். நீ போன்ல எவ்வளவு நேரத்தை கொடுத்த, இயேசு அறிவார். நீ கையேந்தி நிக்கிற அந்த கையில பைபிளை எவ்வளவு நேரம் எடுத்து இயேசுவுக்கு தெரியும், டைம் மாறாம எழுதி வச்சிருக்கிற கொடுக்குற. திருவந்தேடுக்கு வந்திருக்கீங்கல்ல, ஓகே ஹாப்பி, கொடுக்க போறேன் நான், எல்லாருக்கும் கொடுப்பேன். ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருக்கும் கொடுப்பேன், சந்தேகம் இல்லை. யுவதாசூர்ல உட்கார்ந்து நான் கொடுக்கத்தான் செய்வார், தெரியாத மறுதளிக்க போறவங்களுக்கும் கொடுக்கத்தான் செய்வார். ஆனா உன் விளைவு உன் கையில இருக்கு. நீ மறுபடியும் அழுது ஓடி வர்றது உன் கையில தான், தூக்கு போடுறது உன் கையில தான் இருக்கு, ஆக்கின தீர்ப்பு உங்க கையில தான் இருக்குங்க. மறுபடியும் அப்பா கிட்ட ஓடி வர்றது உங்க கையில தான் இருக்கு. நாங்க ஒண்ணும் இல்லை. நீ இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், பல விதங்களிலே உனக்கு எச்சரிப்பு கொடுத்து பார்க்கிற திரும்புற இடத்துல நான் வசனத்தை கொண்டு உன்னோட பேசல, நிமிர்ந்து நெஞ்சோட வந்து உட்கார்ந்து திரும்பத்துல தைரியமாய் உட்கார்ந்த நீ நான் குற்றவாளி என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, நான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, யாரை கொண்டு என்னோடு கூட பேசினாலும் உங்க சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, ஆபத்துன்றது என்ன தெரியுமா, இந்த கொரோனா மட்டும் இல்லைங்க, என் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசமீபமா இருக்கிறது. அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பானா என்ன அர்த்தம் தெரியுமா, பாதாள பிரச்சனைக்கு பயப்படாமல் அவன் அமைதியா இருப்பான். என் இயேசு வருகை எப்போ வந்தாலும் எனக்கு சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா, நான் எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கேன். நான் இயேசப்பா வரும் பொழுது நான் சந்தோஷமாய் அவர்களை எதிர்கொண்டு போவேன் என்று சொல்லி அவன் சந்தோஷமா இருப்பான். எந்த எக்கால சத்தத்தை கேட்டால் அவன் பயப்பட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஓ என்னுடைய மனவாளன் என்னை கூப்பிட வந்து விட்டாரே என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போவான். செவி கொடுக்காதவன் அவன் ஆபத்துக்கு பயப்படதான் செய்வான். என் இயேசுடைய வருகை அது சமீபம். அதே நேரத்தில் அந்தி கிறிஸ்துடைய என் இயேசுடைய வருகைக்கு முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்தி கிறிஸ்துடைய சடனா எல்லாமே நடந்துட்டு இருக்கும். எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு. சொன்னது மாதிரி நம்ம கையெழுத்த ஆரம்பிச்சிட்டோம். உண்மைதானா, நீங்க சானிடைசர் போடுறதுக்கு கையை, அதே மாதிரிதான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில அந்த முத்திரையை போடுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். எல்லாத்துக்கும் நெத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பரேச்சர் மிஷினுக்கு நெத்தியை நம்மளே காட்ட ஆரம்பிச்சிட்டோம். நெத்தியில தான் 666 போடுமா, அதுக்கு தான் இதெல்லாம் அழகா அதரோட போட்டுட்டு இருக்கிறான். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களை என் இயேசு மேகங்களை ரதமாக்கி எடுத்துக்கொண்டு அந்த செகண்ட்ல இங்க ஆட்சியில தான் நீ நிற்ப. அங்க பரிசுத்தாவியானவர் வேலை செய்ய இங்க முடியாது. அவர் ஏன்னா மனவாளனோட அங்க மகிழ்ந்து இருக்க போகிறார், மனவாட்டியோட ஒரு பெரிய விருத்துல இருக்க போறார். இங்க ஊழியக்காரனுக்கு வேலை இல்லை, பரிசுத்தாவியானவருக்கு வேலை, சபைகளுக்கு வேலை இல்லை. அந்த கிறிஸ்துக்கு மாத்திரம் கையெழுத்துப்பட்டு இருக்கு. என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே, பெருமையை தூக்கிட்டு உள்ள வரணும். நானு இல்ல என்கிட்ட பேசுற மனுஷனை பேக்ரவுண்ட பார்த்து அவனை பண்ணிட்டு நீ யோக்கியமா கேட்டு வெளியே போறமா, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. நான் உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க சித்தம் செய்யணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படி.